கன்வேயர் பெல்ட் டாஸ்க்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ளேயே பயங்கரமான அடிபுடி. முதல்ல எடுத்த உடனே யாருமே அந்த மார்க்குக்கு வெளியிலேருந்து விளையாடலை. எல்லாருமே மார்க்குக்குள்ளே போயிட்டாங்க. ஆனால் எல்லாரும் முத்து மார்க்குக்குள்ளே வரான்னு முத்துவை மட்டும் சொன்னாங்க. அப்போ அன்ஷிதா என்ன பண்ணுறான்னு முத்து கேட்டார். மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோடனே விஜய் விஷால் அமைதியாயிட்டார். எல்லாருமே மார்க்குக்குள்ளே போய் தான் கல் எடுத்தாங்க. கல் எடுத்துகிட்டு வெளியில் வந்தோடனே ராணுவும் மஞ்சரியும் தனி கேம் ஆனதுனால எல்லாருமே மஞ்சரி அட்டாக் பண்ணி மஞ்சரி கிட்ட இருந்து அவ்வளோ ஸ்டோன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. முதல்ல எடுக்க சொன்னது அருண். ஸோ எல்லாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மஞ்சரி கிட்ட ஸ்டோன்ஸே இல்லை. பயங்கர கடுப்பாகி மஞ்சரி வந்து ராணுவ கிட்ட எல்லா கல்லும் எடுத்தாங்கடா. ஜெஃப்ரி தான் நிறைய கல் எடுத்தது. ஸோ ஜெஃப்ரி போய் புடிடா கல்லை வாங்குடா அப்படின்னு சொல்லி ராணுவ கிட்ட மஞ்சரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ராணுவ போய் ஜெஃப்ரி கிட்ட வாங்க போகிறப்போ அருண் வந்துட்டு அவன் அடித்தா நானும் அடிப்பேன்னு சொல்லிட்டு ஏதோ ஜெஃப்ரி அடிக்க தான் வந்தாங்கிற மாதிரி அருண் வந்து ராணுவ மேலே போய் பழி போடுறாரு. அப்போ மஞ்சரி வந்து கோவமாயிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. அது எப்படி நீ ராணுவ மேலே போய் பழி போடலாம், அவன் அடிக்க வரல, அவன் கல் எடுக்க தான் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்கிறாங்க. அப்போ ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா அருண், ஜெஃப்ரி, பின்னாடி இருந்து விஜய் விஷால் 3 பேர் சேர்ந்து ராணுவ அட்டாக் பண்ணுறாங்க. ராணுவ கிட்ட இருந்து கல் எடுக்கும்போது எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கல்லை திரும்ப எடுக்க போன ராணுவ எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கு ஜாக்லின் சொல்கிறாங்க, சரி அவன் தெரியாமல் பண்ண தப்போ நீ இன்டென்ஷனலாக பண்ணுறது எப்படிடா கரெக்டு, அவன் ஜெஃப்ரி எடுத்தால் தெரியாமல் பண்ணுறது, ராணுவ பண்ணால் அது வந்து இன்டென்ஷனலாக பண்ணுறதா. ஸோ ஃபுல்லாக வந்து முத்து சப்போர்ட் பண்ணிவிட்டு மஞ்சரி கிட்ட இருக்க பாக்கி 2 கல்லை தாக்கு பிடிக்கிறதுக்காக முத்து போய் ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போ முத்துவை பிடிச்சி தள்ளிட்டு விஜய் விஷாலும் அருணும் சேர்ந்து 2 கல்லை எடுத்துகிட்டு ஓடிடுறாங்க. ஸோ அப்போ இது இப்படி தப்பாங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு கான்வர்சேஷன் போகுது. அங்கே இருந்துட்டு எல்லாரும் அப்போ முத்துக்குமரன் என்ன சொல்கிறாருன்னா, கல்லை எடுக்கிறது தான் கேம்னா கல்லை எடுத்து விளையாடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அருண் என்னன்னா உங்ககிட்ட எடுத்த கல்லை திரும்பி தந்துடுறோன்னு சொல்லிட்டு அருண் 2 கல்லை திரும்ப கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. ஸோ திரும்ப கொடுத்துட்டா எப்படி சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ கேட்குறாங்க. ராணுவ என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெஃப்ரி கிட்ட இருந்து எனக்கு மிச்ச கல்லும் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஜெஃப்ரி கிட்ட இருக்கிற கல்லை அன்ஷிதாவும் பவித்ராவும் சேர்ந்து அந்த கல் மேலே உட்காந்துருக்காங்க. ஸோ ராணுவால் ஈஸியாக எடுக்க முடியல. ஏன்னா அது 2 பொண்ணுங்க, அவங்க ஏறி உட்காந்துருக்காங்கன்னு எடுக்க முடியல. அப்போ வந்து அந்த டைமில் அன்ஷிதா கையில் க்ளவுஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஜெஃப்ரியை வந்து விஜய் விஷால் கேப்டன் வந்து தள்ளி நிற்க சொல்கிறாரு. நீ தள்ளி நெல், அவங்க க்ளவுஸ் போட்டதுக்கப்புறமா நீ போய் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீன்வைல் பார்த்தீங்கன்னா இங்கே கூப்பிட்டுட்டு முத்துக்குமரன் வந்து ராணுவுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. உன் கல்லெல்லாம் இது பண்ணிக்கோ, நீ ஒன்று அந்த கல் மேலே படுத்துக்கோ, ஒன்று தான் எல்லோரும் அட்டாக் பண்ண வராங்க, ஒன்று நீ கல் மேலே படுத்துக்கோ, இல்லைன்னா கல்லை இது பண்ணிவிட்டு நீ கல்லுக்கு மேலே ஏறி நெல், உன்னை யார் அட்டாக் பண்ணும்போது இன்ஜுரி இல்லாமல் நீ விளையாடு அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு மூக்கில் ரத்தம் வருது போல் இருக்குது. ஸோ அதனால பிக் பாஸ் வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு முத்துவை கூப்பிட்ருக்காரு. ஆனால் அருணை வந்து செம்மையாக கிழிச்சு விட்டாங்க மஞ்சரி. சும்மா பிராண்ட் பண்ண பார்க்காத, அவன் வந்து கல் எடுக்க தான் வந்தான், அவனை எல்லாருமா சேர்ந்து இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாருமே சேர்ந்து ராணவும் மஞ்சரியும் பயங்கரமாக டார்கெட் பண்ணுறாங்க. அது ரொம்ப பச்சையாக தெரியுது. இத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.